இடம் டாக்குமெண்ட் கேஸ் முன்னாலவா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். யோகங்கள் காலங்கள் தான் குறைவு. பேய் பிசாசெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் தேவையில்லாத சிந்தனை. இப்போ உன் வீட்டில் மங்களத்தை நடக்குதுந்தா போதுங்களா? வேறு என்னப்பா வேணும்? நல்ல பொண்ணாக கொண்டு வந்து சேர்த்துருந்தேன் போதுமா? தெற்க வேண்டாம், வடகிழக்கு பாரு, கிழக்கும் பாரு, கால் வந்துட்டு வா. சூரிய பிரகாசமாக இருக்குண்டா. போயிட்டா. இருக்கு, வா பக்கத்தில். அப்பா இந்த கனியை பாரு, பச்சையும். அந்த பிள்ளைக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்கு, வேண்டாம்னு சொல்லு போ. தோல் நோய் இருக்குடா, வேண்டாம் போ, படிப்போம். கருமசாமிக்கு கருமசாமிக்கு வாடா வாலிபா. கல்யாணம் முடிக்கணுமா? நீ நினச்ச பொண்ணு முடிக்கணுமா, நாங்கள் நினச்ச பொண்ணு முடிக்கணுமா? எவ்வளோ பக்குவத்துக்கு எப்பண்டா வந்த? சரி காலில் விட்டு வா. இது யார் அம்மாவா? சரி தங்கம். வெள்ளி நிலா முத்தத்திலே விளக்கெரிய விளக்கெரிய இளமென்னும் தாமரையில் உன்னை எடுத்து கொண்டு வந்தேன். ஆப்ரேஷன் யாருக்கும் ஆச்சா வீட்டில்? முன்னால என்ன உங்கள் அப்பாங்க? நாகரிகமாக பேச தெரிஞ்சிருக்கிய தங்கம். கால் வந்துட்டுவாங்க. வேலெடுக்கும் மரபிலே வீரம் தெரிந்த மண்ணிலே பால் குடிக்க வந்தவனே நடையை காட்டு. பிள்ளைக்கு கல்யாணம் தோந்தமான நேரங்கள் நீங்கள் அவ்வளோ தூரம் இருந்தால் நான் விபூதி தர முடியுமா உனக்கு? முடியுமா? ஏன் அப்படி இருக்கணும்? கல்யாண தோந்தமான நேரங்கள் வந்துருச்சு. சொந்தத்தில் யாரையாவது முடிக்கணும்னு நினச்சேன்னா அதை தோற்று போயிருவீங்க, நடக்காது. அசலில் பெண் வருது, ஆவணிக்குள்ளே நடக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், வெற்றி அடைவாள். அப்புறம் பக்கத்தில் அதான் நான் சொன்னேம்மா, அதான் நான் சொன்னேன். கடல் கடந்து போகணுங்கிற ஒரு யோகம் இருக்குடா. பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியா? கல்யாணத்தை முடிச்சுட்டு போறியா, அதுக்கு முன்னால் போறியா? எனக்கு வேண்டாம்னு நினைக்கேன். மங்களகரமாக முடிச்சுட்டு ஒரு முறை போயிட்டு வந்து அதுக்கிட்ட க்ரீன் கார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு 2 பேரும் அங்கேயே இருக்க வைப்போம். சந்தோஷம், போயிட்டு வாங்க. என்ன இந்தா பணம் வேணும்லாடா, வச்சுக்கோ, நல்லா இரு. இடம் டாக்குமெண்ட் தகுந்தமாக மன உபாதை யாருக்கு? வாங்க 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 வாங்க. என்னென்ன அங்கே கும்பிட வேண்டாமோ? முடிவெடுக்கலோ? சரி இருக்கு. ஏக்கா என்னக்கா இடம், உனக்கு என்னக்கா பிரச்சனை? பத்திரம் வேணும். பத்திரம் இருக்குது, பட்டா தான் இல்லையா? இன்னொன்று வரணும், இரு வாங்கி தரேன். கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். சிங்காரா வேலா. என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும்னு ஒருத்தன் புலம்பு தானே. யாருப்பா அது? வாயா, நல்லா இருக்கியா? யார் உன் பிள்ளை? எங்கே இருக்கு? என்னண்ணே, யார் உங்கள் சொல்ல கேட்கணும்? அங்கேயே நின்று சொல்லுங்க. உங்கள் சொல்ல யார் கேட்கணும்? இவன் கேட்க மாட்டேங்கானா? அவனே சொல்லுதான், நான் தான் எங்கள் அப்பா சொல்ல கேட்க மாட்டேங்கன்னு. இல்லையே கெட்டிக்காரா, இரு வாரேன். கால் வந்துட்டு வாங்க. என்னப்பா வேணும் டாக்குமெண்டெல்லாம்? அதெல்லாம் வேண்டாம். உனக்கு டாக்குமெண்ட் என்ன செஞ்சு தரணும்? கால் வந்துட்டு வா. 2 டாக்குமெண்ட் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். ஓகே வரலாம். எப்பா ஒரு டாக்குமெண்ட் வழக்கில் போய் முடியும்டா, ஒன்றும் சரியில்லை. ஆமாம் புரியுதா? இன்னொரு டாக்குமெண்ட்டை உனக்கு வெற்றியாக்கி தரேன். உனக்கு தொழிலும் நல்லாயிருக்கும், முடக்கமெல்லாம் காப்பாற்றுறேன். கூட இருக்கிறவங்கள்ட்ட அதிகம் பண வரவத்தில் வைக்க வேண்டாம். இந்தா நல்லா இருக்கு, வெற்றி உண்டு. கேட்டுவா. உன் பிள்ளை உன் சொல்ல என்ன கேட்கல?
ஓ அப்படி பொண்ணு மேலே குற்றம் சுமத்துறாரு. கண்ணை மூணுங்க பார்ப்போம். கர்மசாமிக்கு தம்பி உங்களுக்கு பணம் வர்றதுக்கு 9 மாதம் ஆகும். கல்யாணம் முடிக்கிறதுக்கு பெண் வந்து சேர 3 மாதம் ஆகும். 3 மாதத்தில் நல்ல பெண்ணாக கொண்டு வந்து சேர்க்குறேன். பணம் வர வைக்க யாருக்கும் பண்ணுறேன். தொழிலையும் வசமாக்கி தரேன். என்ன நல்லா இருக்கு, போய்ட்டு வாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமி எங்கள் வீட்டில் ஒரு சொத்து சொந்தமாக பேச்சுவார்த்தை நடக்கு, அதுக்கு தெளிவு வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. வாமா, யாருக்குமா சொத்து? என்ன சொத்துமா? சொத்து கால் ஒன்று. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி யாரோ கேட்டு வந்திருக்காங்களே, யார் அது? பெண் மகளின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்னது? எப்பா ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதம் சஷ்டிக்கு பிறகு சொத்து வாங்குற விஷயத்தில் முடிவு தானாக கிடைக்கும். அதுக்கிடையில் என்ன பேச்சுவார்த்தை நடந்தாலும் என்ன அட்வான்ஸ் கொடுத்தாலும் வெற்றி கிடைக்காது. அப்படியே உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் அதனுடைய பேரன்லி டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி குழப்பத்தில் நீங்கள் மாட்ட வேண்டாம். ஐப்பசி வரை பொறுமையாக ஓப்பன் பண்ண போகிறீங்க. அதுக்கு நான் துணையாக இருந்து உங்களை முன்னேறி தரேன். நல்ல பிள்ளைய கால் வந்துட்டுவாங்க. என்னம்மா அப்படியா? வா இந்தா மகாலட்சுமியா இரு. பையனுக்கு பக்கத்தில் வா. பௌர்ணமிக்கு அந்த உத்தரவில் வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பேசுவேன். நல்லா இருங்கப்பா. அதே கோயம்புத்தூர் எல்லை சகோதரி 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 அன்பு சகோதரிகள். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அக்கா தங்கை பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. உட்காருங்க. புருஷன் வீட்டு வாழ போகிற பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே. அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா ஆணவம் கொள்ளக்கூடாது என்னாலும். உன்கிட்ட ஆணவம் இல்லை, உங்கள்கிட்ட நல்ல புத்தியும் நல்ல அன்பும் இருக்குது. பேணி காக்கிற பெருமான்கிட்ட தான் குற்றமெல்லாம் இருக்குது. இப்போ அந்த வாழ்க்கை சேர்ந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிற ஒரு குழப்பம் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ள இனி ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறது என் கடமை. வெற்றியாக்கி தந்துடுறேன். உன் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் வில்லங்கமாக இருக்குது. அவைகளை தரித்து உங்களுக்கு தேவையானதை கரெக்டாக கொடுத்து தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? எல்லாம் வெற்றி ஆயிரும். இந்தா இந்த மங்கலம் இந்த நல்லா. கர்மசாமிக்கு திருப்பூர் வர்றேன். உங்கள் பக்கத்தில் வர்றேன். உங்கள் பக்கத்தில் வர்றேன். திருப்பூர் கணவன் மனைவி குழந்தை யார் வந்திருக்கா? வாங்க. உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கா? உட்காருங்க. நல்லா இருக்கா? என்ன வேணும்? பையனுக்கு கல்யாணம் நம்ம செஞ்சு தான் வைக்கணும். பையன் நம்ம காற்றுல பூ வச்சுருக்கானே, இப்போ அதுக்கு என்ன செய்ய? புரியுதா? காற்றுல பூ வச்சுருக்கோன்னா நம்மளை கொஞ்சம் ஏமாத்துறான்னு அர்த்தம். கால் வந்துட்டு வா.
முருகா வெற்றி வேல் வெல்லுமடா பாப்பா. ஐப்பசி மாதம் கல்யாணம் நடத்துவோம். அதுக்கு முன்னால் அவனுடைய மனசை திருத்திடலாம். பக்குவப்படுத்த வச்சுருந்தேன், வெற்றியாக்கி தரேன். அந்த சொத்தில் பிரச்சனை இருக்கும், அது நீதிமன்றத்துக்கு போகணும். ஏன்னா பேரண்ட்லி டாக்குமெண்ட் எல்லாமே குழப்பத்துக்குரியதாக இருக்குது. யார் இவர்? வாடா தம்பி வா, பக்கத்தில் வா. முதலே கூப்பிட்டு கொண்டு தானே வாங்க. நீதிமன்ற வாசல் வர போக வேண்டியிருக்கு, புரியுதா? டாக்குமெண்ட்டில் வில்லங்கம் இருக்குது. இந்தா கல்யாணத்தை முடிச்சு தரேன், மங்களமாக வாழ வைக்க. இந்தா அப்படிப்பா. சொத்து முடியறதுக்கு 9 மாதத்துக்கு மேலே ஆகும். இந்தா வியாபாரத்துக்கு நான் துணையாக இருப்பேன்டா. அசத்து போ, என் பேரை போட்டுக்க, என் போட்டாலும் வச்சுக்கோ, அசத்துங்க. அடுத்த உத்தரவில் பேசுவோம் அதை பற்றி. போயிட்டாங்க. அதே திருப்பூர் எல்லை குழந்தையை கூட்டி வந்த செல்ல மக்கள். வாங்கப்பா எப்பா, வாங்கப்பா வாங்கப்பா வாங்க. யாரெல்லாம் வந்தியே? நீ அண்ணன் தம்பியா? நீ அண்ணனா? இவன் அண்ணன், நீ தம்பியா? நீ உங்கள் அப்பா பேர் என்ன பேர்? இல்லை அருமையாக சொல்லுதியா சுப்பிரமணின்னு. உன் வீட்டுக்காரி இவங்க? சரி, கால் வந்துட்டு வாங்க. அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து. உங்களுடைய தொழிலை பார்த்தேன், அந்த அளவுக்கு முன்னேற்றமான நிலைகள் இல்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிய. இப்போ அதை என்கரேஜ் பண்ணணும்னாலும் அதுக்கு பணம் வேணும். அதுவும் மனதுக்குள்ளே குறையாக இருக்குது. அதெல்லாம் வெற்றியாக்கி தரணும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? மூஞ்சி எந்தி எந்தி நல்ல அப்படித்தான். கண்ணமுடு. மனமாற்றமே தவிர உடலிலேயே எதிரியும் எந்த தீய சக்தியும் கிடையாது. 3 முறை கூட்டுவா, எல்லாம் நல்லாயிரும், ஒரு குறையும் வராது. இந்தா கர்மசாமிக்கு வெற்றி ஆயிரும், நல்லா இருக்கும். பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார். ஏன் இதுக்கு ரகசியம் வெளியே வரும், காப்பாற்றி தரேன் போ. அதே திருப்பூர் எல்லை, திருப்பூர் தானப்பா நீங்கள்லாம்? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? வா. யாய் என்னப்பா பிள்ளைக்கு வேணும்? மனம் படைத்தேன் உன்னை. எங்கே இருக்குது பிள்ளைகள்லாம்? அவனுக்கு என்ன செய்யணும்? கேட்க மாட்டான். இவன் பேர் என்ன? அவனுக்கு இவனுக்கு இளையவனாவன். இவன் யாரு? மருமகன். இப்போ அவன் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்துட்டோம்னா நம்ம என்ன செய்ய முடியும்? வரக்கூடாதா? அது நீ சொல்லுவ. அவனுக்கு அவள் தான் வேணுங்கிறான், என்ன பண்ணுறது? மனம் கோணாமல் வாழ வைக்கிறேன். 3 மாதம் பொறுமையாயிரு. அங்கே வேலையிலையும் இருக்க மாட்டான், அங்கே ஓடி வந்துடுவான். வா, வருத்தப்படாத. இல்லைன்னா நீ விட்டுறணும், முடியுமா? அவங்க வருவான், போ. ஓம பக்கத்தில் வெற்றிவேல் முருகனுக்கு கல்யாணம் முடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? முருகப்பெருமான் பிறப்பார் வந்து வெற்றிவேல் முருகன் பேர் வை. ஓ கர்மசாமிக்கு. அப்படியா? கடன்கள் சொத்துக்கள் சம்பந்தமாக வேதனை அடைந்து வந்தது. வாங்க, கால் வந்துட்டு வாங்க. வாயை மூடிக்காடா, அவன் சொல்லதுக்கு மட்டும் பதில் சொல்கிறான்னு சாமி சொல்லியிருக்காரு. நான் வாயை மூடிக்கிடுதேன். முடிச்சு தரேன், நீ தான் வெற்றி அடைவ. உன் பக்கத்தில் நேர்மை இருக்குது. 3 பேர் உன்னை வந்து பொய் குற்றச்சாட்டு பண்ணியிருக்கான், அவங்க வாயை நான் அடைக்கிடுவேன். அடுத்த கேள்வி, கால் வந்துட்டு போ. இந்தாப்பா, எல்லாம் வெற்றியாக்கி தரேன், சந்தோஷமா இரு. கூட வரேன், என்னை கூப்பிட்டுக்கா. காலில் வந்துட்டு வரலாம்.
கும்பகோணமா உங்களுக்கு? கரெக்ட் தான். உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போனேன். 3 தலைமுறைக்கு முன்னால் சக்தி உபாசனை உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கு. அதில் இருந்த மகாமேர்களெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருந்துச்சு. அதெல்லாம் திசை மாறி உங்களுக்கு கிடைக்காம ஒரு குளத்துக்குள்ளே கிடக்குப்போம். தர்ம தேவதைன்னு ஒரு தேவதை உங்கள் குடும்பத்தில் 50 விக்கிரகமாக ஒரு காலத்தில் வச்சு கும்பிட்டுருக்காங்க. அதுவும் இப்போ இல்லை. ஆனால் இப்போ உனக்கு சக்தி உபாசனை தான் சரியாக இருக்கும். எந்த அம்மனுடைய சக்தி வேணும்? நாகம்மன். கால் ஒன்றுவா. வருவியா பெயர்வியா? வருவியா பெயர்வியா? நிறைய பழங்கள், நிறைய மலைகள், உயர்ந்த மரங்கள், பசும் சோலைகள், இடையிலே பாலடைந்த ஒரு கோயில் எங்கே இருக்கு? கால் ஒன்றுவா. அங்கே ஒரு பொம்பளை அந்த கோயிலை கட்டுறதுக்குன்னு கொஞ்சம் பணம் வசூல் பண்ணி வச்சுருக்கா. அந்த பணம் அந்த கோயிலை கட்டுறதுக்கு காணாது. அந்த கோயிலை உருவாக்கி நீ போய் மெயின்டைன் பண்ண முடியுமா? அந்த அதிகாரம் அந்த பொம்பளை விட்டு கொடுக்க மாட்டான். அது நடக்காது. புரியுதா? அதனால் அந்த நாகம்மனை உன்னுடைய ஊர்லேயே வச்சு கும்பிட்றதுக்கு வாய்ப்பிடித்தாரேன். உங்கள் சின்னாத்தாளை எழுப்பி நடக்க வைக்கிறேன். அடிப்போம். 3 மாதம் பொறுமை வேண்டும். ஓகே. கருப்பசாமிக்கு அது கும்பகோணம் ஐயம்பேட்டையிலேருந்து வந்தவங்க. நாளெல்லாம் உந்தன் திருநாளே வருவேளைக்கு காது பிரச்சனையாக இருக்குது எனக்கு. ஏன்? சொல்லுங்கப்பா, என்னப்பா வேணும்? நான் முதல்ல உங்கள் வீட்டுக்கு வரணும். அதுக்கு பிறகு தான் பிள்ளை வீட்டுக்கு வரும். என்ன பேசினாலும் காற்றுலே ஏற மாட்டேங்க. அந்த பேய் விலைக்கு காலில் விட்டுவாங்க. கடை கொடுப்பா. இந்தா வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு 3 நாள் என்னை வந்து பாருங்கள். என்ன ஃபோட்டோ கொண்டு வந்துருங்க. இந்தா நல்லா. கருப்பசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்ன தொழிலுமா பார்க்குற நீ? கால் வந்துட்டு வா. சுர் பாரு. மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில் இறந்துருக்கா? மயிலாடுதுறை மாயாபுரம். மயிலாடுதுறையாடா உனக்கு? கண்ண முடியுமா? இப்போதைக்கு நஷ்டப்பட்டு மனவை நடந்திருக்கிற. புரியுதா? தொழிலை மாற்று. இந்த தொழில் ஓடாது. இது நாகம் குடி போகும். என்ன? அடுத்த மாதம் கொஞ்சம் பணம் வரும். அடுத்த மாதம் பணம் வரும். வேறு தொழிலை பார்த்துக்கா. உன் பிள்ளைக்கு 6ஆவது மாதத்தில் வேலை கிடைக்கும். நல்லா இரு. புண்ணியமாக இருப்பா. போ. மயிலாடுதுறையிலேருந்து வந்து பையன் வாடா. கால் வந்துட்டு வா. மாயாபுரம் மயிலாடுதுறை. ஒரு பொம்மநாட்டி வந்திருக்காள மாயாபுரம் மயிலாடுதுறை. யாருமா நீ? நீயாமா? வா. இந்த விபூதி புட்டியை காட்டுதா? என்னடா வேணும் தம்பி உனக்கு? கால் வந்துட்டு வா. நீ நெல்லு காக்கா. பக்கத்தில் வாடா தம்பி. இந்த விரலை பிடுறா தம்பி. கண்ணை முடிக்காடா. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் செய்யாது. எழுப்பி தரேன். நடக்க வைக்கிறேன்.
நரம்பியல் பிணியை தீர்த்து தாரேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தா ஓடியா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாசக்தி சுரூபாய நமோ நம. அப்படி கட்டிக்கிட்டு போ. இந்த கொண்டு போடு வருவா. நல்லா கால் வந்துட்டு வாக்கா. காடுகரை எல்லாம் போய் வந்தேனே கருப்பா. நொண்டி வீரம்னு ஒரு சாமி வராரு. அவர் யாரு? ஏ கால் வந்துட்டு வா. என்ன செய்யணும் பிள்ளைக்கு? என்னம்மா செய்யணும்? கண்ணை முடிக்கா. ஒரு 5 மாதம் பொறுமையாக இருந்துக்கா. வாயை திறந்துடாத. வீட்டுக்குள்ளே சண்டை வந்துடும். கழுத்தை நெரிச்சிருவாங்க. என்ன கால் வந்துட்டு அப்போ ஒன்றுமே கண்டுக்கிடாத. என் வாரத்தை போடு. நல்லதொரு குடும்பம் பல்கலை கழகம். வா. வீட்டுக்குள்ளே ஒருத்தர் புத்தி கூட சரி கிடையாது. புரியுதா? சண்டை சச்சரவு தான் நடக்கும். வீணாக செலவழிச்சிக்கிட்டு அலையாத. மனத்தை அடக்கு. என் மேலே பாரத்தை போட்டு என்னையவே தியானம் பண்ணிக்கா. பேச்சு கொடுக்காத. உன்னை காப்பாற்றி தரேன். பணம் கிடச்சிரும். போ. சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு பெங்களூரு. அப்படியா? ஏக்கா வருத்தப்படுத? அந்த அம்மா நல்லாங்க. என்னடா தொழிலை பற்றி என்ன மன வருத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு? இந்தா உன் பணமெல்லாம் வந்து சேரும். யாராலையும் நஷ்டப்பட மாட்டேன். புதுமையாக வீடு கட்டித்தாரேன். சந்தோஷமாக இருந்துக்கா. போயிட்டு வா. வேறு என்னடா வேணும்? இந்தா நல்லா புண்ணியமாக இருடா. போடா. கால் வந்துட்டு வாக்கா. ஒன்றுமே இல்லை. பேயிருப்பா. எந்தான் புள்ளி. அந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். கண்கள் சிவந்து வர கதை பார்த்தாள். என்னம்மா? சோதிடம் பார்த்தேன். கிரகங்கள் நல்லா இல்லை. உங்கள் பணம்லாம் வேணுமா? இப்போ கண்ணை முடிக்கா. இந்தா உன் பணமெல்லாம் வந்து சேரும். சந்தோஷமாக இருக்கு. இந்த கனியை வீட்டில் வை. இதை பூஜை அறையில் வச்சுக்கா. காஞ்சதை தூர போட்டு இதை போட்டுக்கா. போயிட்டான். கர்மசாமிக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? வாப்பா. தம்பி வா. உனக்கு வரதுக்கு தோணிடும். சக்தியே வாழ்க. யாருக்கு கல்யாணம்? எங்கே இருக்கான்? நீங்கள்? இவன் யாரு? அப்படியா? இவன் ஏன் வந்திருக்கான்? இங்கே காலில் வந்துட்டுவாங்க. ஆனந்தத்தேன் காற்று தாலாட்டுதே அலைப்பாயுதே. உன் பையன் எங்கடா இருக்கான்? உன் பையன் எங்கே இருக்கான்? பொண்ணு எங்கே இருக்கா இப்போ? அப்படி அவங்க வீட்டுக்கு வந்தாளா இடையில? சரி, என்ன பேசுகிறா? இப்போ உங்கள்கிட்ட புரிய வைக்க எனக்கு நான் தான் முட்டாளா அவரோட. நான் சொல்கிறேன் உங்களுக்கும் புரியுதா? கண்ணை முடிக்கா. உண்மையை உடப்போம். கருப்பசாமி சரி கரெக்ட். கடந்து போச்சு. அப்போ இப்போ நடப்பு முடிச்சு கொடுப்போம். சந்தோஷம். கால் ஒன்றாளா தம்பி? நீ மட்டும் நீ உட்கார். மான்கள் தேடும் பூவை அவளும் தேவி சகுந்தலையும். உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதும்லாம். கடந்து போன காலத்தை மறந்து விடு.
நடக்க போகிறத சரியாக்கி உள்ளத்தில் கோணல் இல்லாமல் காப்பாற்றி தரேன். வெற்றியாக நடக்கும். ஐப்பசிக்குள்ளே திருமணம் நடக்கும். இந்தா உனக்கு ஒரு வேலையை உருவாக்கி தரேன். மங்களூர் போனையா? மங்களூர் எதுக்கு போனேன்? அங்கேயே கிடைக்கும். கர்மசாமிக்கு தாயும் மகளும் பெங்களூர், தாயும் மகளும் பெங்களூர். காலில் வந்துட்டு வரலாம். தன் பயம் அவளுக்கு, உள் பயம். அவள் கற்பனை பண்ணி சொல்கிறதப்புறம் நீ ஓமாச்சாமி போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு தீய சக்தியை விளக்கியாச்சு அன்னைக்கு. பையன் இருப்பான். நீ வா பக்கத்தில். வர வச்சிருவோம். இந்த அப்படி கர்மசாமிக்கு இப்படி நீ சுமாரு. ஏய் இந்த அப்படி குடி. பஞ்சபூத சக்திகள் இந்த அப்படி பிடி. இந்தா குடி. இன்னும் ஆய் சரியா போச்சு. போ நேற்று காலில் இருந்து கும்பிட்டு வா. நீ உட்கார். இந்த பிள்ளைக்கு தேய்ச்சி குளிக்க வை. இந்த உன் மகனுக்கு இந்த கனியை கொடுத்துரு. இவளுடைய படிப்பு தெளிவாக நடக்கும். வெற்றியாகுவாள். இந்தா தலைக்கு வச்சுக்கா. துணையாக இருக்கு. இந்தா சந்தோஷமாக. நட்பால் கெட்டது தான் இந்த குடும்பம். நட்பை கைவிட்டு விட்டால் நலம் நம் பக்கம் இருக்கும். மகளே சென்று வா. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட செருப்பிடிப்பட்டுக்கா. இந்த தார நல்ல பிள்ளை. நஷ்டமும் இல்லாமல் வெற்றிகரமாக நடத்தி தரணும்னு கேட்டு வந்திருக்கான் ஒருத்தன். என்னடா தம்பி தொழில் நடத்துகிற? கால் வந்துட்டு வா. ஆசை கிளியே அன்னார்களி உன் உள்ளத்துக்குள்ளே நீயே பல பிளான்களை போட்டு நீயே அழைச்சிக்கிடுத. எதுவுமே நடைமுறைக்கு வர மாட்டேங்குது. ஆண்டி கனவு கண்டது மாதிரி கற்பனை பண்ணி எந்த தொழிலும் நிலைக்காமல் அதுக்குரிய வழிவகைகள் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, நம்ம சுற்றி ஏதோ ஒரு தீய சக்தி ஏதோ ஒன்று இருந்து நம்மளை தடுத்து வழி நடத்துது. அது வேறு என்னவா இருக்கும்? கிரகமா? இல்லை ஏதேதும் கோளாறுகள் நடக்குமா? நமக்கு சில விதத்தில் உடம்புல வைப்ரேஷனும் மாறுது அப்படிங்கிற சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டுவான். எந்த ஊர் உனக்கு? கோயம்புத்தூர்ல வந்துருன்னா நான் பைத்தியார பேரா பே உள்ள எப்படி ஏமாத்த வந்திக்கு பாருங்களேன். சோமர்கேடா. இப்போ தொழில் ஆரம்பிக்கணும். என்ன ஆரம்பிக்க போகிற ப்ராஜெக்ட்? ஒரு பேங்கிலிருந்து உனக்கு ஒரு 20 லட்சம் ரூபா கிடைச்சா தொழில் ஆரம்பிச்சுக்கலாமா? வண்டி வாகனங்கள் சொந்தமான சிந்தனை இருக்காடா? அது போட்டுக்கா. இந்தா வெற்றியாக்கி தரேன். ஒரு 4 வண்டி வச்சு ஊழியத்தை பாரு. செம்மையாக நடக்கும். எல்லாம் வெற்றியாக நடந்து வருவா. ஓடியா சென்னையிலிருந்து ஒரு உதவி கிடைக்கும்டா. புண்ணியமாக இருப்பாய் மகனே. இந்தா உனக்கு பணம் தந்திருக்கேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பா விராஜ பழக்கத்திலே ஏனம்மா அது நானம்மா. வரட்டுமே இப்போ என்ன அக்கா? வா வா வா. உன் வீட்டு பக்கத்தில் நாகம் சம்பந்தமான தெய்வம் இருக்கா? என்ன கோயில்? நாகம் இருக்கு. கால் வந்துட்டு வா.
கர்மசாமிக்கு வருக மகளே வருக. வா. 2 கேள்விகளை மனதில் வைத்து வந்தாய். என்ன வேண்டும் சொல். அவன் குடிக்கிறத நிறுத்த முடியாது. 6 மாதம் அவகாசம். அடுத்து உன் குடும்பத்துக்கு பண உதவி செய்த, பிள்ளைகளை நல்லா வாழ வைக்கேன். உன் மகன் போலீஸுக்குள்ளே போயிட்டு வந்து குடியை நிறுத்துவான். அதுக்கடையில் நீ சொன்னால் உன்னைய பெடையில் அடித்து தள்ளுவான். வேண்டாம். அதனால் என்னைய பிரார்த்தனை முடிக்க அவன் திருந்துவான். போ.